ஹாய் கைஸ், நாங்கள் லாஸ்ட் வீக் ஏலகிரி ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இது. அங்கே போய் நாங்கள் எங்கெல்லாம் பார்த்தோம், அங்கே எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏலகிரியோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரே இந்த ஹில் ரைடு தாங்க. கிட்டத்தட்ட 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் பார்த்து சேஃபாக போங்க. நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு நேராக எங்கள் காட்டேஜுக்கு போயிட்டோம். இந்த காட்டேஜ் நேம் ட்ராங்கிள் காட்டேஜுங்க. இப்போ தான் புதுசாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புது காட்டேஜ் அப்படிங்கிறனால நாங்கள் போகிறப்பே ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் போயிட்டு செக்கிங் வெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் அங்கே பார்த்துருக்குற நேரத்தில் நாங்கள் எங்கள் காட்டேஜில் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களே நைட் கேம்ப் ஃபயரு, ஸ்ட்ரீட் தேட்டர்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்பிக்யூ சிக்கன் வேணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, இங்கே உள்ள கிச்சனே இல்லைங்க. ஆக்சுவலாக ஹோட்டல் எதுவுமே இல்லை. நாங்கள் டின்னருக்கு வெளியே தான் போனோம். பாருங்கள், இது எவ்வளோ ரிசர்வ்டான ஏரியான்னு. ரொம்ப உள்ளதாங்க இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. நீங்கள் ரூட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரிசர்வ்டாக இருக்குன்னு. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வரணுன்னா கொஞ்சம் தூரம் வெளியே தான் வர்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, ஃபைன். எங்களுக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கும். அதனால என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி டிரைவிங்லாம் பிடிக்கும். ஸோ நாங்கள் நிறைய இடத்துல கேட்டோங்க, எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கல. அங்கே 8:30க்கு மேலே ஃபுட்டு அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குதுங்க. வீக்கெண்டில் நைட் 10 o'clock வரைக்கும் கிடைக்குமா, பட் வீக் டேஸில் அவ்வளோவா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டோங்க. அங்கே இந்த டேஸ்டி ரெஸ்டாரண்ட் தான் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். நாங்கள் பார்சல் வாங்கிட்டு நேராக காட்டேஜில் போய் சாப்பிட்றலாம். ஏன்னா அங்கே கிரில் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் சேர்ந்து நம்ம ஸ்ட்ரீட் தேட்டரில் படம் பார்த்துட்டே சாப்பிட்லான்னு சச்சின் படம் போட்டுட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அங்கே ஃப்ரைடே போனனால சாட்டர்டே தான் செக்இன் பண்ணுவாங்க மற்றவங்களான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தோம் ஃப்ரைடே நைட்டு. அதுவே எங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரைவசியாக இருந்ததுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் ரூம்குள்ளே போயிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் செகண்ட் டேக்கு உண்டான என்னுடைய அவுட்ஃபிட்டு. கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்பி ஃபஸ்ட்டு ஃபண்டேரா பார்க் தான் போனோம். அங்கே ஆக்சுவலாக நிறைய இடம் இருக்குது. ஐ மீன் ஒரு 5 to 6 பிளேசஸ் இருக்குங்க. நீங்கள் ஒன் டேலேயே எல்லா பிளேஸுமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. நாங்கள் சும்மா சில் பண்ணுறதுக்காக போனதுனால நாங்கள் ஸ்லோவாக தான் எங்கள் டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் நேராக ஃபண்டேரா பார்க்குக்கு போயிட்டோம். இது பேர்ட்ஸ், அனிமல் பெட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி பெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பெட்ஸ் பிடிக்கும். அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டோம். என் கிட்ஸுமே ரொம்ப பெட்ஸ் விரும்புவாங்க. அங்கே நிறைய பெட்ஸ் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 3 hours உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஃபுல் என்கேஜ்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேர்டு ஏரியாவுக்கு போனோங்க. நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் டைம்னால எந்த பேர்டுமே எங்கள் கையில் ஹேண்ட் ஃபீடிங்க்கெலாம் வரவே இல்லைங்க. அது சாட்டாக வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பேர்டு கிட்டக்க வர்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ்லாம் நாங்கள் விளாண்டுட்டு, ஆக்சுவலாக அங்கே ரொம்ப வெயில் தாங்க முடியல. நாங்கள் அதனால இதுக்கப்புறம் வெளியே ஊர் சுற்ற முடியாத சமயம் நாங்கள் ரிசார்ட்டில் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோங்க. ஈவினிங் போனது என்னமோ நேச்சர் பார்க். அங்கே ஒரு வாட்டர் டான்ஸிங்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இந்த வாட்டர் டான்ஸிங் கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னே சொல்லுவேன். இது என்ட்ரி டிக்கெட் என்னவோ 25 rupees தாங்க பெர் பர்சனுக்கு. இது நேச்சர் பார்க்கில் இருக்குது. ஈவினிங் 7க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இது சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஃபுட் வாங்கிட்டு நேராக எங்கள் காட்டேஜுக்கு போயிட்டோங்க. அங்கே பாருங்கள் பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. நாங்கள் ரொம்பலாம் பிளேஸஸ் சுற்றி பார்க்கலங்க. ஏன் அப்படின்னா அதாங்க அந்த ட்விஸ்டே.
நாங்கள் போன இடத்துல எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு வாமிட்டும் டயரியாவும் வந்துருச்சு. ஏன்னே தெரில. நாங்கள் இப்போ சாப்பிட்ட ஃபுட் ஒத்துக்கலையா என்னன்னு தெரில. அங்கே ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருந்தது. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கிற நாங்கள் போன டைமில் டாக்டர் வேறு இல்லை. ஸோ அதனால் அங்கே இருக்கிற நர்ஸே வந்து எங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் அது சாப்பிட்டதும் சரியாயிடுச்சு. மறுநாள் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. உடம்பு முடியாதனாலே எனக்கு நிறைய பிளேசஸ் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.